பள்ளிகளில் அதிகரித்து வரும் குற்றச் செயல்களை தடுக்க இஸ்லாமிய போதனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அஃப்னான் ஹமீம் தாயிப் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடும் முன்னர் அவர்களுக்கு இஸ்லாமிய இறை நம்பிக்கைகள் மீது பயம் ஏற்பட வேண்டும் என்றும், அல்லாஹ் அவர்களை தண்டிப்பார் என்கிற பயம் இருந்தால் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தலைவர்கள், மக்கள், சட்டங்கள், சுற்றுச்சூழல், வீடுகள், சமூக ஊடகங்கள், பள்ளிகளில் கற்றல், கற்பித்தல் என அனைத்தும் இஸ்லாமிய முறைப்படி மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பரிகாத்தானின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அஃப்னான் ஹமீமி தாயிப் கல்வி அமைச்சுக்கு வலியுறுத்தினார். தொடர்ந்து பள்ளிகளில் ஏற்பட்டு வரும் இதுபோன்ற குற்றச் செயல்கள் இஸ்லாத்தை மீறிய ஒரு சிலரால் ஏற்படும் எதிர்வினைகள் என்றும், இஸ்லாத்தை பரப்பினால் மட்டுமே பள்ளிகளில் குற்றச் செயல்கள் தடுக்கப்படும் என்றும் அஃப்னான் ஹமீமி தாயிப் கூறினார். பிபிஆர் ராயா பெருமாய் குடியிருப்பு வாசிகள் ஏற்பாட்டில் தலைநகர் ராயா பெருமாய் பொது மண்டபத்தில் ஒற்றுமை தீபாவளி விருந்தோம்பல் நடைபெற்றது. கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக், ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் ஆகியோரின் தலைமையில் கூட்டரசு பிரதேச PKRின் உதவி தலைவர் தியாகராஜ் சங்கர நாராயணன் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் ஒற்றுமை தீபாவளி விருந்தோம்பலில் பங்கேற்றனர். ஆசிரியரும் பாடகியுமான சுபாஷினி அருணாச்சலத்திற்கு கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் அணிந்திருந்த சால்வையை போர்த்தி கட்டி அணைத்து தனது நெகிழ்வான பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்தது நெகிழ வைத்தது. கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜின் அரசியல் எழுச்சி தமிழ் பள்ளிகளுக்கு நல்லதோர் எதிர்காலத்தை விளைவிக்கும் என ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார். மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் இந்த ஒற்றுமை தீபாவளி விருந்தோம்பலில் பங்கேற்றிருப்பது நல்லிணக்கத்தையும் மத சார்பின்மையையும் வெளிப்படுத்துவதாக அவர் கூறினார். USM பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தான்ஸ்ரீ ஜுல்கிப்லி அப்துல் ரசாக் வழிப்பறி கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 52 வயது ஆடவரை காவல்துறை கைது செய்திருப்பதாக பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் இன்று தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை தொழுகையை முடித்து சுமைடுவா மசூதியில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த அவரை ஆடவர் ஒருவர் துப்பாக்கியின் பின்பகுதியை கொண்டு தாக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தர் மருத்துவமனை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது நலமாக இருப்பதாக USM பல்கலைக்கழக நிர்வாகம் அறிக்கை ஒன்றில் விளக்கம் அளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட முன்னாள் துணைவேந்தரின் தலையில் 15 தையல்கள் போடப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் ஓய்வில் இருப்பதாகவும் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 52 வயது ஆடவர் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அசீசி இஸ்மாயில் கூறினார். நேற்று இரவு பினாங்கு ஜூருவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு பெண்ணின் சடலத்தையும் சிறுமியின் சடலத்தையும் காவல்துறையினர் மீட்டனர். நேற்று இரவு 7:30 மணிக்கு குடியிருப்பு வாசிகளிடமிருந்து தகவல் பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் தெரிவித்தார். வீட்டின் சமையலறையில் பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்ததாகவும், வீட்டின் முதல் மாடியில் சிறுமியின் உடல் முழுவதும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் 51 வயதுடைய உள்ளூர் வாசி என்றும், சிறுமி 11 வயதுடையவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அண்மையில்தான் அவர்கள் இந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்ததாகவும், 11 வயது சிறுமி அவர்களின் வளர்ப்பு மகள் என்றும் அண்டை வீட்டார் செய்தியாளரிடம் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், சம்பவ இடத்தை தடயவியல் நிபுணர்கள் சோதனையிட்டு வருவதாகவும் டத்தோ அசீசி இஸ்மாயில் கூறினார். மாயிகா அதன் தலைமை கட்சியான பாரிசானை வெளிப்படையாக எதிர்ப்பதை பாஸ் கட்சியின் இஸ்லாம் அல்லாதோர் ஆதரவு அமைப்பான DHPP பாராட்டுவதாக அதன் தலைமை தொடர்பாளர் டாக்டர் பாலச்சந்திரன் கோபால் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாயிகா தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிசானுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கும் கட்சிகளுக்கு DHPP முழுமையாக துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். மாயிகா அதன் போராட்டத்தில் நிலையாக இருக்குமே ஆனால் பாஸ் கட்சியுடன் மாயிகா இணைந்து அரசியல் செய்வதில் தங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாயிகா போல மற்ற கட்சிகளும் தற்போதைய அரசியல் நிலைமையை உணர்ந்து அவர்களின் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மற்ற சிறிய கட்சிகளுக்கும் டாக்டர் பாலச்சந்திரன் கோபால் கிருஷ்ணன் வலியுறுத்தினார். PKRில் மீண்டும் தேசிய பொறுப்புகளில் தாம் ஈடுபடுவதற்கான எந்த சூழலும் இல்லை என்று PKR முன்னாள் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார். இப்போது PKR பயணிக்கும் பாதை வேறு, தாம் பயணிக்கும் பாதை வேறு என்பதால் மீண்டும் தாம் PKR தலைமை பொறுப்புகளில் இணைய வாய்ப்பில்லை என்றும், அன்வாரின் பாதை வேறு, தம்முடைய பாதை வேறு என ஆகிவிட்டதால் இது கட்சியை பலவீனம் அடைய செய்யும் என்றும் முன்னாள் அமைச்சருமான டத்தஸ்ரீ ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார்.
அரசாங்கத்தின் பல திட்டங்களில் தமக்கும் அன்வாருக்கும் முரண்கள் ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நடவடிக்கைகளில் தாம் வெளிப்படையாக பேசிய பல கருத்துகளுடன் அன்வார் முரண்பட்டுள்ளார். அதனால் அன்வாருக்கு எதிரான மனநிலையில் தாம் இருப்பதாக அன்வார் நினைத்துக் கொண்டார் என்றும், தம்மை பல நேரங்களில் கோபமாக அவர் திட்டி இருப்பதாகவும் ரவிஜி ரம்லி வெளிப்படையாக தெரிவித்தார். PKRின் இப்போதைய அரசியல் பாதை முற்றாக மாறிவிட்டது. பல PKR தலைவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். புதிய செல்வந்தர்கள் இப்போது திடீரென உருவாகிவிட்டனர். இது PKRின் உண்மையான தொண்டர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்பதால் தாம் மீண்டும் PKRின் தலைமை பொறுப்புகளை வகிக்க வாய்ப்பே இல்லை என்று டத்தோஸ்ரீ ரவிஜி ரம்லி வெளிப்படையாக தெரிவித்தார். கடந்த பொதுத் தேர்தலில் பரிசான் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் பரிசானை விட்டு வெளியேறும் எண்ணம் கொண்டிருந்தால் கட்சியின் வேட்பாளர் உடன்படிக்கையை நினைவில் கொள்ளும்படி அம்னோவின் பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஸ்ரா வஜ்டி டுசுக்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பரிசான் சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் பரிசான் உடனான உடன்படிக்கையை மீறாமல் இருப்பது அவர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது என்று அவர் குறிப்பிட்டார். சபாவில் பரிசான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் சபா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எண்ணம் கொண்டிருப்பதாகவும், அதுவும் பரிசானுக்கு எதிராக மற்ற கட்சிகளுடன் தனிப்பட்ட கூட்டணியை அமைத்து சட்டமன்றத்தில் போட்டியிட இருப்பதாகவும் வெளிவந்திருக்கும் செய்திகள் வெறும் வதந்தியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று தாம் நினைப்பதாக அவர் குறிப்பிட்டார். முக்கியமாக இந்த வாரிசான் வேட்பாளர் உடன்படிக்கை வாரிசான் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புரியும் என்றும், தேவையில்லாமல் வாரிசானுக்கு எதிராக செயல்படுவதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனவிலும் நினைக்க வேண்டாம் என்றும், இது சபாவைச் சேர்ந்த வாரிசான் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான நினைவூட்டல் மட்டுமல்ல, வாரிசானை கை கழுவ எண்ணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது நினைவூட்டலாக இருக்கும் என்றும் டத்தோ டாக்டர் அஸ்ரா வஜ்டி டுசுக்கி தெரிவித்தார். பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஒளியின் திருநாள் தீபாவளி நம் வாழ்வில் இருளை அகற்றி நம்பிக்கை, அறிவு மற்றும் ஒற்றுமையின் ஒளியை கொண்டு வரும் புனித நாளாகும். இந்த நன்னாளில் உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் அமைதியும் நலமும் வளமும் நிலைத்திருக்கட்டும் என இதயம் கனிந்து வாழ்த்துகிறேன். இன்றைய உலகம் ஒரு புதிய மாற்றத்தின் நிழலில் உள்ளது. செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் அல்ல, அது ஒரு புரட்சியாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக சேவை, அரசாங்க நிர்வாகம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நாம் அனைவரும், குறிப்பாக இளைய தலைமுறை, இந்த புரட்சியில் பங்கேற்கும் திறனையும் அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த தீபாவளி ஒளியின் வெற்றியைப் போலவே அனைத்து துறைகளிலும் வெற்றியை நம் வாழ்வில் கொண்டு வர உறுதி கொள்வோம். நம் சமூகம், நம் தேசம் ஒற்றுமையுடன் முன்னேற்றத்தின் ஒளியில் பிரகாசிக்கட்டும். ஒளியும் ஒற்றுமையும் நம் வழிகாட்டிகளாகட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தீபாவளி ஒரு ரொம்ப முக்கியமான நேரம். இந்த டைம் நம்ம எல்லாம் நம்மளோட குடும்பம் கூட ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்மள எல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த தீபாவளி நாள் பிரதமர் நிறையா முக்கியமான நிகழ்ச்சி அவங்கள நம்மளோட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. நிறையா உதவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உதவி, இந்த நிகழ்ச்சி, இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் நம்மளை எல்லாம் எடுத்து நல்லா பயன்படுத்திட்டு நம்மளை மேலே ஏறணும். நம்மளோட சமுதாயம் இந்த தீபாவளி நாளில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். அரசியல் எல்லாம் பக்கத்தில் விட்டுட்டு நம்மள எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.